கிறிஸ்துவில் மிகவும் பிரியமானவர்களே, ஆண்டவரும் இரட்சகரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் விலையேற பெற்ற நாமத்தில் உங்களை அன்போடு நான் வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்களை ஆசிர்வதிப்பாராக. இந்த சேனல்ல எப்படிப்பட்ட வீடியோக்களை நான் போட்டிருக்கிறேன் என்பதை கொஞ்சம் சொல்லிவிட்டு இன்றைக்கு தேவனுடைய வார்த்தையை நாம் பார்க்க போகிறோம். இந்த சேனல்ல பார்க்கும்போது வெளிப்படுத்தின விசேஷம் போன்ற ஆராய்ச்சி வீடியோக்களை நான் போட்டிருக்கிறேன். அது மாத்திரமல்ல, சில கேள்விகளுக்கு பதிலை சொல்லியிருக்கிறேன். அதோடு கூட தவறாய் புரிந்து கொண்ட வசனம் என்ற அந்த சீரீஸ்ல, அந்த வரிசையில சில வார்த்தைகளை நான் பேசியிருக்கிறேன். அது மாத்திரமல்ல, வேதம் சொல்லுகிறபடி நம்ம எப்பவுமே தேவ பக்திக்கு எதுவாய் முயற்சி பண்ண வேண்டும் என்று அப்போஸ்தலனாகிய பவுல் தீமோத்தேயுக்கு சொல்லும் போது அதை சொல்லுகிறார். அதன் அடிப்படையில நம்ம பக்தியில வளர வேண்டும், ஆவிக்குரிய ஜீவத்துல வளர வேண்டும் என்று சில வீடியோக்களை நான் போட்டிருக்கிறேன். அதன் வரிசையில இன்றைக்கு தானியேலுடைய வாழ்க்கையில நடந்த ஒரு சம்பவத்தை குறித்து, தானியேலுடைய வெற்றியின் ரகசியம் என்று சொல்லி அதன் தலைப்பின் கீழே தேவனுடைய வார்த்தையை இன்றைக்கு நாம் பார்க்க போகிறோம். அருமையான தேவ பிள்ளைகளை, இந்த வீடியோக்களை எல்லாம் பிளேலிஸ்ட்ல நான் கொடுக்குறேன். நீங்க புதுசா இந்த சேனலை விசிட் பண்ணியிருப்பீங்களானால் நீங்கள் அதை பார்த்து தேவனுடைய வார்த்தையை கேட்டு பயனடைங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். இன்றைக்கு தேவனுடைய வார்த்தைக்கு நாம் செல்லுவோம். தானியேலுடைய வெற்றியின் ரகசியம் என்று சொல்லி இன்றைக்கு நாம் தேவனுடைய வார்த்தைகளை கவனித்து கேட்க போகிறோம். அதற்கு ஆதாரமாய் நான் தெரிந்து கொண்ட தேவனுடைய வசனம் தானியேல் தீர்க்கதரிசன புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம். தரியுன் ராஜபார காலத்திலும் பெர்சியனாகிய கோரேசுடைய ராஜபார காலத்திலும் தானியேலின் காரியம் ஜெயமா இருந்தது என்று ஆண்டோட வார்த்தை சொல்கிறது. இந்த வார்த்தை, இந்த வசனம், நான் நினைக்கிறேன் இது ஒரு அன்யூஷுவல் ஸ்கிரிப்சர், இது ஒரு வித்தியாசமான ஒரு வசனம் என்று நான் அறிந்திருக்கிறேன். நீங்களும் படிக்கும் போது உங்களுக்கு தெரியும் என்று நான் நினைக்கிறேன். ஏன்னா பைபிள் சொல்லுகிறது, தரியு என்ற ஒரு ராஜாவும் பெர்சியனாகிய கோரேஸ் என்ற ராஜாவும் பெரிய பெரிய ராஜாக்கள், எம்பரர் சொல்லுவாங்க இல்லைங்களா, அந்த மாதிரி ஒரு பெரிய ராஜாக்களாய் வல்லரசு நாடுகளாய் இருந்தவர்கள், பல ஆண்டுகள் அரசாட்சி செய்தவர்கள். தரியுன் ராஜபார காலத்திலும் பெர்சியனாகிய கோரேசுடைய ராஜபார காலத்திலும் 2 ஆட்சிகள் இருந்தது. அந்த 2 ஆட்சிகளிலும் தானியேலுடைய காரியம் ஜெயமா இருந்தது என்று சொல்லி பரிசுத்த ஆவியானவர் எழுதி வைத்திருக்கிறார். அருமையான தேவ பிள்ளைகளை, இந்த வசனத்தை நன்றாக கூர்ந்து கவனிப்போமானால் ஒரு உதாரணத்தை நான் சொல்லிவிட்டு இந்த வசனத்தை உங்களுக்கு நான் விளக்கி காட்ட போகிறேன். பைபிளை நான் பார்க்கும்போது இந்த வசனம் தானியேலுடைய வெற்றியை பற்றி பேசுகிறது. எப்படிப்பட்ட வெற்றி என்றால் தொடர்ச்சியான வெற்றி, ஒரு கண்டினியூஸ் விக்டோரியஸ் லைஃபை ஆண்டவர் அவனுக்கு கொடுத்திருந்தார். ஒரு தொடர்ச்சியான வெற்றி. ஏன் நான் தொடர்ச்சியான வெற்றி என்று சொல்கிறேன் என்றால், 2 ஆட்சிகள் நடக்கிறது. தரியுன் ராஜபார காலத்திலும் பெர்சியனாகிய கோரேசுடைய ராஜபார காலத்திலும் 2 ஆட்சிகள் மாறி மாறி நடக்கிறது. அந்த 2 ஆட்சியின் காலத்திலும் தானியேலுடைய காரியம் ஜெயமா இருந்தது. இப்போ உதாரணத்துக்கு நம்முடைய தேசத்தை எடுத்துக்கொள்வோம். நம்முடைய தேசத்துல ஆட்சி மாறும் போது அதனுடைய கேபினெட் மினிஸ்டர்கள் மாறுவார்கள், சரிங்களா? அதனுடைய கேபினெட் மினிஸ்டர்கள் மாற்றப்படுவார்கள். ஒரு ஆட்சியில் இருந்த கேபினெட் மினிஸ்டர், அந்த மந்திரிகள் இன்னொரு ஆட்சியில் அவர்கள் இருக்க மாட்டார்கள், மாற்றப்படுவார்கள். ஆனால் இங்க ஒரு வித்தியாசமான காரியம் காணப்படுகிறது. அது என்ன வித்தியாசம் என்றால், தரியு ராஜபார காலத்துல பல ஆண்டுகள் ஆட்சி புரிகிறார். அந்த தரியுன் ராஜபார காலத்துல தானியேல் எதை செய்தானோ அதை கர்த்தர் வெற்றியாய் முடிக்கும்படி செய்தார். தானியேலுடைய காரியம் ஜெயமா இருந்தது. அதே போலவே அந்த ராஜபாரம் காலம் போய் பெர்சியனாகிய கோரேசுடைய ராஜா வந்தான். சில ஆண்டுகள் ராஜபாரம் புரிந்தான். அந்த சமயத்திலும் தானியேலுடைய காரியம் ஜெயமா இருந்தது. இது சாத்தியமா? யோசித்து பாருங்க. கேபினெட் மினிஸ்டர்கள் மாற்றப்படுவார்கள். ஒரு ராஜா போன பிற்பாடு இன்னொரு ராஜா வந்தானா அங்க இருக்கிற கேபினெட் மினிஸ்டர்கள், மந்திரிமார்கள் மாற்றப்படுவார்கள். ஆனால் வேதம் சொல்லுகிறது, தானியேல் ஜெயமாய் வாழ்ந்தபடினால், தானியேலுடைய காரியம் ஜெயமா இருந்தபடினால் ராஜாக்கள் மாறினார்கள், ராஜ்யங்கள் மாறிற்று. ஆனால் தானியேலோ யாருமே மாற்ற முடியவில்லை. ஏனென்றால் அந்த அளவுக்கு ஒரு பெரிய வெற்றியை, தொடர்ச்சியான வெற்றியை தானியேலுக்கு ஆண்டவர் கொடுத்திருந்தார். அருமையான தேவ பிள்ளைகளை, இன்றைக்கு திருச்சபைக்கு ஆண்டவர் அப்படிப்பட்ட வெற்றியை தான், ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு அப்படிப்பட்ட வெற்றியை தான் கொடுக்க ஆண்டவர் விரும்புகிறார். இந்த உலகத்துல ராஜ்யங்கள் மாறலாம், ராஜாக்கள் மாறலாம், ஆட்சிகள் மாறலாம், எல்லா மந்திரிமார்களும் மாறலாம். ஆனால் திருச்சபையும் யாராலும் மாற்ற முடியாது. திருச்சபையின் வெற்றியும், ஆண்டவர் தேவ பிள்ளைகள் கொடுத்த வெற்றியும் எவனாலும் மாற்ற முடியாது என்று நான் உறுதியாக சொல்ல முடியும். இந்த தானியேல் இப்படிப்பட்டதான எவ்வளவு பெரிய வெற்றியை பெற்றதற்கு ரகசியங்கள் உண்டு. தானியேலுடைய ரகசியம், அவருடைய வெற்றிக்கு ரகசியம் என்ன என்று சொல்லி 4 குறிப்புகளை சுருக்கமாக சொல்லி இந்த தியானத்தை நான் முடிக்க விரும்புகிறேன். பைபிளை நான் பார்க்கும்போது
தானியேல் 6ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். இப்படியா இருக்கையில் தானியேல் பிரதானிகளுக்கும் தேசாதிபதிகளுக்கும் மேற்பட்டவனாயிருந்தான். தானியேலுக்குள் விசேஷித்த ஆவி இருந்தமையால் அவனை ராஜ்யம் முழுமைக்கும் அதிகாரியாக ஏற்படுத்த ராஜா நினைத்தான். இந்த இடத்துல வேதம் சொல்லுகிறது, ராஜ்யபாரம் இருந்தது, தரியும் ராஜ்யபாரம். அந்த ராஜ்யபாரத்துக்கு பார்க்கும்போது பைபிளை சொல்றது 120 பேர் தேசாதிபதிகள் இருந்தார்களாம். அந்த 120 தேசாதிபதிகளை கவனித்து அவர்கள் மேல் கண்காணிகளாய் வைப்பதற்கு, நஷ்டம் வராதபடி அவர்களை பார்ப்பதற்கு, கணக்கு ஒப்புவதற்கு 3 பிரதானிகளை இந்த தரிவு ஏற்படுத்தினார். அந்த 3 பிரதானிகளில் ஒருத்தர் தான் தானியேல். அப்போ இந்த தானியேல் எல்லாருக்கும் மேற்பட்டவனா இருந்தான் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. பாருங்க, 2ஆம் வசனம் நான் படிக்கிறேன். ராஜாவுக்கு நஷ்டம் வராதபடி அந்த தேசாதிபதிகள் கணக்கு ஒப்புவதற்காக அவர்களுக்கு மேலாக 3 பிரதானிகளை ஏற்படுத்துவது தரிவுக்கு நலம் என்று கண்டது. இவர்களில் தானியேல் ஒருவனாயிருந்தான். 3ஆம் வசனம். இப்படி இருக்கையில் தானியேல் பிரதானிகளுக்கும் தேசாதிபதிகளுக்கும் மேற்பட்டவனாயிருந்தான். இந்த 120 பேர் மேல் வைக்கப்பட்ட 3 பிரதானிகளுக்கு தானியேல் மேற்பட்டவனா இருந்தான். அவங்க எல்லாரும் காட்டிலும் ஒருபடி மேல உயர்ந்திருந்தான். அதற்கு காரணம் என்ன என்று வேதமே சொல்லுகிறது. தானியேலுக்குள் விசேஷித்த ஆவி இருந்தமையால் அவனை ராஜ்யம் முழுமைக்கும் அதிகாரியாக ஏற்படுத்த ராஜா நினைத்தான். இந்த தரியு இந்த தானியேலை கவனித்து பார்க்கும்போது இந்த தானியேலுக்குள்ள ஏதோ ஒன்று இருக்கிறது. கடவுள் அவன் கூட இருக்கிறார், ஏதோ ஒரு சக்தி அவனோடு இருக்கிறது என்பதை அவன் அறிந்தவனாய் அவன் என்ன நினைக்கிறான், இந்த தானியேலை ராஜ்ய முழுமைக்கும் நாம் அதிகாரியாக ஏற்படுத்த வேண்டும் என்று நினைத்தான். தானியேல் அந்த அளவுக்கு உயர்த்தப்பட்டதற்கு காரணம் என்னவென்றால், வேதம் மிக தெளிவாய் சொல்லுகிறது. இந்த வார்த்தையை நீங்க பைபிள் அண்டர்லைன் பண்ணி வச்சுங்க. தானியேலுக்குள் விசேஷித்த ஆவி இருந்தமையால் அவனை ராஜ்ய முழுமைக்கும் அதிகாரியாக ஏற்படுத்த ராஜா நினைத்தான். அப்போ தானியேலுக்குள் விசேஷித்த ஆவி அப்படி என்றால் என்ன? வேற எதுவும் கிடையாது. இது பரிசுத்த ஆவியானவர். பழைய ஏற்பாடு காலத்துல பரிசுத்த ஆவியானவரை இந்த தானியேல் புஸ்தகத்துல இந்த வசனத்தின் பிரகாரமாய் விசேஷித்த ஆவியானவர் அல்லது விசேஷித்த ஆவி என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இங்கிலீஷ்ல எக்ஸலண்ட் ஸ்பிரிட். எக்ஸலண்ட்னா அந்த வார்த்தை நல்லா கவனிங்க. ஒரு டிராயிங் வரைந்தோம்னா டீச்சர்ஸுங்கெல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா, குட்ன்னு போடுவாங்க, வெரி குட்ன்னு போடுவாங்க, ஃபேர்ன்னு போடுவாங்க. இப்படி போட்டுட்டு எக்ஸலண்ட்னு அவங்க போட்டாங்கன்னா அதுதான் ஹையர் வேர்டு. எனக்கு தெரிஞ்சு அதுதான் சிறந்த வார்த்தை. நல்லா ஒரு டிராயிங், நல்லா ஒரு ஆர்ட் நல்லா வரைகிறாங்கன்னா அதுக்கு என்ன கடைசியில போடுவாங்கன்னா டீச்சர்ஸுங்க எக்ஸலண்ட் என்று போடுவார்கள். அப்படி என்றால் என்னன்னா மிக சிறப்பா இருக்கிறது, சிறந்த விதமா இருக்கிறது என்று சொல்லி அந்த வார்த்தை கொடுப்பார்கள். அதே வார்த்தை தான் இந்த இடத்துல பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. தானியேலுக்குள் விசேஷித்த ஆவியானவர், எக்ஸலண்ட் ஸ்பிரிட் அவனுக்குள்ள இருந்துச்சான். ஆவியானவர் விசேஷமா அவனுக்குள்ள தங்கியிருந்தார். அதனால தானியேல் எதை செய்தானோ அந்த காரியத்தை ஆண்டவர் விசேஷமாய் மாற்றி மனுஷ கண்களில ஒரு தயவு உண்டாக்கும்படி ஆண்டவர் செய்திருக்கிறார். அருமையான தேவ பிள்ளைகளை, நீங்க எந்த வேலை செய்து கொண்டிருந்தாலும் சரி, எந்த டிபார்ட்மெண்ட்ல நீங்க இருந்தாலும் சரி, உங்களுக்குள்ள ஆவியானவர் இருக்கும்போது நீங்க செய்யற காரியத்திலெல்லாம் ஆவியானவர் உங்களை ஆஸ்வதிக்க ஆரம்பிப்பார். சப்போஸ் ஒரு எக்ஸாம்பிள் நான் சொல்லுகிறேன் பாருங்க. நீங்க ஒரு ஆபீஸ்ல ஒர்க் பண்றீங்க. ஒரு மேனேஜர் என்ன பண்றாரு, உங்களை கூப்பிட்டு இந்த காரியத்தை செய்ய வேண்டும், இது ஒரு டார்கெட் கொடுக்குறாரு, ஒரு அசைன் பண்றாரு ஒரு விஷயத்த. அதை நீங்க என்ன பண்றீங்கன்னா, சாதாரணமாக நீங்க அதை செய்தீங்கன்னா எந்த பாராட்டும் உங்களுக்கு கிடைக்காது. ஆனால் ஆவியானவரை நம்பி, தேவனை நம்பி, விசேஷித்த ஆவியானவர் எனக்குள்ள இருக்கிறார், இது ஒப்பு கொடுக்கப்பட்ட இந்த காரியத்தை நான் மிக சிறப்பாய் என்னுடைய முழு பலத்தை இப்ப நான் பயன்படுத்தி, தேவன் கொடுத்த தாளந்து, திறமை, ஸ்கில் இதெல்லாம் நான் பயன்படுத்தி இதை மிக சிறப்பாய் செய்ய போகிறேன் என்று அப்படி நீங்க செய்யும் போது ஆவியானவர் உங்களுக்குள்ள இருந்து கிரியை செய்வார். இந்த எக்ஸலண்ட் ஸ்பிரிட் என்று சொல்லக்கூடிய இந்த விசேஷித்த ஆவியானவர் உங்களுக்குள்ள இருந்து கிரியை செய்வார். அப்போ கிரியை செய்யும் போது நீங்க செய்யற காரியங்கள் மிக சிறப்பாக, எல்லாரை காட்டிலும் மிக பெஸ்டாக ஆண்டவர் கொண்டு வருவார். அதைத்தான் தானியேலுக்குள்ள ஆண்டவர் செய்தார். ஏன் தானியேல் 120, அதுக்கு மேல இருக்கிற 3 பிரதானிகள், மொத்தம் 122 பேர். 122 பேர்ல தானியேல் மாத்திரம் விசேஷமா தெரியுறானா? காரணம் என்ன?
தானியேலுக்குள்ள இருந்த விசேஷித்த பரிசுத்த ஆவியானவர் விசேஷித்த தாளந்துகளையும் விசேஷித்த திறமைகளையும் கொடுத்து அவனை மேலான நிலைமைக்கு கொண்டு வந்தார். அருமையான தேவ பிள்ளைகளே, நான் சொல்லுகிறேன், உங்களுக்குள்ள இந்த ஆவியானவர் இருக்கும்போது நிச்சயமாகவே நீங்க படிக்கிற இடத்துல, வேலை செய்யற இடத்துல, நீங்க வசிக்கிற உங்க ஏரியால, உங்க பட்டணத்துல நீங்க மிக சிறப்பா இருக்க போகிறீர்கள். அதற்கு காரணம் விசேஷித்த ஆவியானவர். இந்த விசேஷித்த ஆவியானவர் தானியேலுக்குள்ள இருந்தபடினால்தான் தானியேலுக்கு அப்படிப்பட்டதான தொடர்ச்சியான ஒரு வெற்றி கிடைத்தது. அப்படிப்பட்ட மிகப்பெரிய ஒரு வெற்றியை பெற்றதற்கு காரணமே இந்த விசேஷித்த ஆவியானவர் தான். இந்த விசேஷித்த ஆவியானவர் எப்போதுமே நமக்குள்ள இருக்கும்போது நிச்சயமாகவே நாம் எல்லாருக்கும் வேறுபட்டவர்களா இருப்போம் என்று சந்தேகமே இல்லை. கண்டிப்பா உங்க வாழ்க்கையில நீங்க எல்லாருக்கும் மேற்பட்டவர்களா இருக்க வேண்டும் என்றால் விசேஷித்த ஆவியானவர் உங்களுக்குள் இருக்க வேண்டும். இரண்டாவது குறிப்பு என்னவென்றால், தானியேல் 6ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் சொல்லுகிறது, அப்போது பிரதானிகளும் தேசாதிபதிகளும் ராஜ்யத்தின் விசாரிப்பிலே தானியேல் குற்றப்படுத்தும்படி முகாந்திரம் தேடினார்கள். ஆனாலும் ஒரு முகாந்திரத்தையும் குற்றத்தையும் கண்டுபிடிக்க அவர்களால் கூடாதிருந்தது. அவன், நல்லா கவனிங்க, அவன் தானியேல் உண்மை உள்ளவனா இருந்தபடியால் அவன் மேல் சுமத்த யாதொரு குற்றமும் குறையும் காணப்படவில்லை. இரண்டாவது விஷயம், தானியேலுடைய மாபெரும் வெற்றிக்கு இரண்டாவது ரகசியம் என்னவென்றால், அவன் உண்மை உள்ளவனா இருந்தால் தன்னுடைய ரெஸ்பான்சிபிலிட்டியில, தன்னுடைய பொறுப்புல, தன் கொடுக்கப்பட்ட வேலையில அவன் உண்மை உள்ள மனுஷனா இருந்தான். அருமையான தேவ பிள்ளைகளே, வேதம் சொல்லுகிறது, உண்மை உள்ள மனுஷன் பரிபூர்ண ஆசீர்வாதங்களை பெறுவான். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஓமைகளிலே சொல்லும்போது, கொஞ்சத்தில் நீ உண்மையா இருந்தார் அநேகத்தின் மேல் உன்னை அதிகாரியாக வைப்பேன் என்று ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். நம்முடைய வாழ்க்கையில நமக்கு கொடுக்கப்பட்ட பொறுப்புல, நமக்கு கொடுக்கப்பட்ட வேலையில, நமக்கு கொடுக்கப்பட்ட ஊழியங்களில, அது சின்ன பொறுப்பா இருந்தாலும் பெரிய பொறுப்பா இருந்தாலும், ஒரு சின்ன வேலையா இருந்தாலும் பெரிய வேலையா இருந்தாலும், எப்படிப்பட்ட ஒரு ஜாபா இருந்தாலும், எப்படிப்பட்ட ஒரு ஊழியமா இருந்தாலும், அதனுடைய காரியங்களில நமக்கு கொடுக்கப்பட்ட காரியம், இது தேவன் எனக்கென்று இந்த பொறுப்பை கொடுத்திருக்கிறார், இந்த பொறுப்பை நான் செம்மையா செய்ய வேண்டும், இந்த பொறுப்புல நான் உண்மை உள்ளவனா இருக்க வேண்டும் என்று அப்படி நம்ம ஜீவிக்கும் போது அந்த உண்மை என்ன ஆகும்னா நம்முடைய வாழ்க்கையில நம்ம உயரத்துல கொண்டு செல்லும். அருமையான தேவ பிள்ளைகளே, பைபிளை சொல்லுகிறது, உத்தமமாய் நடக்கிறவன் பத்திரமாய் நடக்கிறான். எப்பவுமே நமக்குள்ள உண்மை இருக்குமானால் நாம் யாருக்கும் பயப்பட தேவையில்லை. நமக்குள்ள உண்மை இருக்குமானால் எந்த மனுஷனுக்கும் பயப்பட தேவையில்லை. ஏன் இவனை குற்றம் கண்டுபிடிக்க முயற்சி பண்ணுகிறார்கள் என்றால் காரணம் பொறாமைதான். அதாவது இவன் எல்லாருக்கும் மேற்பட்டவனா இருக்கிறான். தானியேல் எல்லாருக்கும் மேற்பட்டவனா இருக்கிறதுனால மற்ற அங்க இருக்கிறதான ஆபீசர்ஸ், மற்ற அவனோடு கூட வேலை செய்கிறவர்கள் எல்லாமே தானியேலை பார்த்தால் எரிச்சல் உண்டாகிறது, பொறாமை உண்டாகிறது. இந்த தானியேல் எப்போ பார்த்தாலும் மேலான நிலைமையில இருக்கிறானே, பெரிய வெற்றியெல்லாம் பெறுகிறானே, இதெல்லாம் எப்படி சாத்தியமாகிறது என்று சொல்லி அவன் மேல் பொறாமைப்பட்டு எப்படியாவது இவனை கீழே தள்ள வேண்டும், இவனிடத்துல குற்றத்தை கண்டுபிடிக்க வேண்டும் என்று முயற்சி பண்ணி தேடி பார்க்கறாங்க. அவனுடைய ஆபீஸ்ல, அவன் செய்யற வேலையில, மற்ற மாரல் விஷயத்துல எல்லாத்தையும் தேடுறாங்க. பைபிளை சொல்லுது, எந்த ஒரு விஷயத்திலும் அவனை குற்றம் கண்டுபிடிக்க முடியவில்லை. காரணம், தானியேல் உண்மை உள்ள மனுஷனா இருந்தான். இதுதான் இரண்டாவது ரகசியம். இது நிமித்தம் என்ன நடக்கிறது என்றால், வேதத்துல பார்க்கிறோம், இவனை குற்றப்படுத்தும்படி எழுப்பின அந்த மக்கள், அந்த ஜனங்கள் என்ன செய்கிறார்கள் என்றால், அந்த தானியேலை எந்த விஷயத்திலும் குற்றப்படுத்த முடியவில்லை. ஆனா இவன் ஒண்ணு பண்றான், 3 வேளை இவன் ஜெபிக்கிறான். 3 வேளை ஜெபிக்கிற இந்த வேத விஷயத்துல, இவனுடைய பக்தி விஷயத்துல, இவனுடைய மத சம்பந்தப்பட்ட காரியத்துல நம்ம குற்றம் கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இதை குறித்து என்ன பண்றாங்க, ராஜா கிட்ட போய் ஒரு கட்டளை பிறப்பிக்க ஆரம்பிக்கிறாங்க. எல்லாம் கூட்டமா சேர்ந்து கொண்டு போய் தானியேல் விரோதமா சொல்றாங்க. 7ஆம் வசனம் சொல்லுகிறது, தானியேல் 6:7, எவனாகிலும் 30 நாள் வரையில் ராஜாவாகிய உம்மை தவிர எந்த தேவனை ஆனாலும் மனுஷனை ஆனாலும் நோக்கி யாதொரு காரியத்தை குறித்து விண்ணப்பம் பண்ணினால் அவன் சிங்கங்களின் கெபியிலே போடப்பட ராஜா கட்டளை பிறப்பித்து உறுதியான தாக்கீது செய்ய வேண்டும் என்று ராஜ்யத்தினுடைய எல்லா பிரதானிகளும், தேசாதிபதிகளும், பிரபுக்களும், மந்திரிமார்களும், தலைவர்களும் ஆலோசனை பண்ணி கொண்டிருக்கிறார்கள். 8ஆம் வசனம், ஆதலால் இப்போதும் ராஜாவே, மேதிருக்கும் பெர்சியருக்கும் இருக்கிற மாறாத பிரமாணத்தின்படியே அந்த தாக்கீது மாற்றப்படக்கூடாதபடி நீர் அதை கட்டளையிட்டு அதற்கு கையெழுத்து வைக்க வேண்டும் என்றார்கள். அருமையானவர்களே, இந்த இடத்துல இப்படிப்பட்டதான ஒரு சட்டத்தை இவங்களே எழுதி எடுத்துக்கொண்டு போய் ராஜா கையெழுத்து வைக்க வேண்டும், முத்திரை போட வேண்டும் என்று சொல்லி வலியுறுத்தி பேசுகிறார்கள். ராஜாவில
ஒன்றும் செய்ய முடியவில்லை. ஏனென்றால் ராஜா தானியேல் மேல பிரியம் வைத்திருந்தார். அதனால அவருக்கே ரொம்ப கஷ்டமா இருந்தது இதை செய்வதற்கு. எல்லாம் ஃபோர்ஸ் பண்ணதுனால இவர் கையெழுத்தை போட்டுறார், முத்திரை போட்டு விடுகிறார், சட்டம் பிறப்பித்து விடுகிறது. பைபிளை சொல்லுகிறது, இந்த கையெழுத்திட்ட போதிலும், ராஜாவுடைய கட்டளை கடுமையா இருந்த போதிலும், தானியே தான் முன்பு செய்து வந்தபடியே, பைபிளை சொல்வது 3வது ரகசியம் என்று நான் சொல்லுகிறேன். தானியேலுடைய இவ்வளவு பெரிய வெற்றிக்கு 3வது ரகசியம் பைபிளை சொல்லுகிறது. இந்த கையெழுத்து வைத்த போதிலும் தானியேல் என்ன செய்தார்? நான் பைபிளை சொல்வது 10ஆம் வசனம். தானியேலோ என்றால் அந்த பத்திரத்துக்கு கையெழுத்து வைக்கப்பட்டதென்று அறிந்த போதிலும் தன் வீட்டுக்குள்ளே போய் தன் மேலறையில எருசலேமுக்கு நேராக பலகணிகள் திறந்திருக்க அங்கே தான் முன் செய்து வந்தபடியே தினமும் 3 வேளையும் தன் தேவன் முன்பாக முழங்கால் படிட்டு ஜெபம் பண்ணி ஸ்தோத்திரம் செலுத்தினான். இந்த இடத்துல தானியேலுடைய தைரியத்தை பாருங்க. அந்த பத்திரத்துக்கு கையெழுத்து போட்டிருக்கிறார் என்று தெரிஞ்சும் தான் முன்பு செய்து வந்தபடியே எருசலேமுக்கு நேராக பலகணிகளில் திறக்கப்பட்டவராய் முழங்கால் படிட்டு ஜெபம் பண்ணி ஸ்தோத்திரம் செலுத்தினான் என்று சொல்லி தானியேலுடைய காரியத்தை இந்த இடத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. அருமையான தேவ பிள்ளைகளே, 3வது ரகசியம், தானியேல் ஜெபம் பண்ணினான். எப்படிப்பட்ட ஒரு ஜெபம்னா தைரியமான ஜெபம். தேசத்துல இப்படிப்பட்ட கடுமையான ஒரு கட்டளை இருக்கிறது, நான் ஜெபம் பண்ணா என்னை தூக்கி சிங்கக்கபில போடுவாங்கன்னு அவருக்கு தெரியும். எல்லாம் தெரியும். தானியேலுக்கு கையெழுத்து வைக்கப்பட்டது என்று தெரியும். இதனுடைய விளைவு என்ன நடக்கும் என்பது தெரியும். நான் 3 வேளை ஜெபித்தால் என்னை எங்கே கொண்டு போய் விடுவார்கள் என்று தெரியும். ஆனாலும் தைரியமாக முழங்கால் படிட்டு எருசலேமை நோக்கி பலகனி திறந்திருக்க ஜெபிக்க ஆரம்பித்தான். எத்தனை ஒரு பெரிய தைரியம்! யோசித்து பாருங்க. இப்படிப்பட்ட தைரியம் தான் இன்றைக்கு நமக்குள்ள இருக்க வேண்டும். எவ்வளவு பெரிய கட்டளையா இருக்கட்டும், ராஜாவை காட்டிலும் தானியேல் யோசித்திருப்பார். ராஜாவை காட்டிலும், இந்த தேசத்தின் ராஜாவை காட்டிலும், இந்த தேசத்தின் ராஜ்யத்தின் கட்டளை காட்டிலும், பரலோகத்துல ராஜாதி ராஜாவாய் வீற்றிருக்கிறேன், என் தேவனுடைய கட்டளைக்கு தான் நான் கீழ்ப்படிவேன், என் தேவனுக்கு தான் நான் பிரியமா நடப்பேன் என்று சொல்லி அதை துச்சமாக எண்ணி அவன் தான் செய்து வந்தபடியே முழங்கால் படிட்டு தேவனை நோக்கி அவன் ஜெபிக்க ஆரம்பித்தான். இதுதான் தானியேலுடைய வெற்றியின் ரகசியம். ஜெபம், ஜெபம், ஜெபம். அருமையான தேவ பிள்ளைகளை, எந்த காரணத்துக்காகவும் ஜெபத்தை விட்டுவிடாதிருங்கள். எவ்வளவு கடுமையாய் உங்கள் வாழ்க்கை நடந்தாலும், கடுமையான காரியங்கள் நடந்தாலும் சரி, எவ்வளவு ஹார்ட்ஷிப்ல நீங்க போனாலும் சரி, எவ்வளவு உபத்திரத்துக்குள்ள நீங்க போனாலும் சரி, ஒரு தலையே போகிறது என்ற உபத்திரமும் வந்தாலும் சரி, ஜெபத்தை விட்டு விடாதிருங்கள். தானியேல் நம்ம கற்றுக் கொடுக்கிற ஒரு பெரிய பாடம், தன்னுடைய வாழ்க்கையில ஜெபத்தை அவன் விட்டுவிடவில்லை. சட்டம் வந்த போதிலும், கையெழுத்து வைத்த போதிலும் அவன் என்ன செய்தான்? நான் கட்டாயம் ஜெபத்தை விட்டுவிட மாட்டேன், நான் ஜெபிப்பேன் என்று சொல்லி ஜெபிக்க ஆரம்பித்தான். அவ்வளவு பெரிய வெற்றியை தானியேலுக்கு கர்த்தர் கொடுத்தார். பிறகு என்ன நடந்தது? இந்த தானியேலுடைய எதிரிகள் அவனை பிடித்து கொண்டு போய் ராஜாக்கு முன்னாடி நிறுத்தி சொல்றாங்க 13ஆம் வசனத்துல. அப்போது அவர்கள் ராஜாவை நோக்கி, சிறை பிடிக்கப்பட்ட யூதேயா தேசத்தின் புத்திரரில் தானியேல் என்பவன் உம்மையும் நீர் கையெழுத்து வைத்து கொடுத்த கட்டளையும் மதியாமல் தினம் 3 வேளையும் தான் பண்ணும் விண்ணப்பத்தை பண்ணுகிறான் என்றார்கள். ராஜாவை பார்த்து சொல்றாங்க, ராஜாவே, இப்படிப்பட்ட ஒரு கட்டளைக்கு நீ கையெழுத்து போட்டிரே என்று சொல்லும், அது உறுதியாக்கப்பட்டது என்று ராஜாவும் சொல்லுகிறான். அப்போ சொல்றாங்க, இது போல சிறைப்பிடிக்கப்பட்ட ஒரு மனுஷன் இருக்கிறான், தானியேல் என்பவன், தான் முன்பு செய்து வந்தபடியே அவன் தேவனை நோக்கி ஜெபிக்கிறான் என்று சொல்லி அவன் மேல கம்ப்ளைண்ட் பண்ண ஆரம்பித்தாங்க. அதன் விளைவு என்ன என்றால், தானியேலை சிங்கக்கபில போட்டு விடுகிறார்கள். அருமையான தேவ பிள்ளைகளே, ஒரு விஷயத்தை சொல்லுகிறேன். எப்பவுமே நம்ம தேவன் பக்கமா நிற்கும்போது, தேவனுக்காக வைரக்கமா நிற்கும்போது, நிச்சயமா தேவன் நம் பக்கம் நிற்பார். தானியேல் பக்கம் தேவன் இருந்தார். தானியேலை தூக்கி சிங்கக்கபில போடுறாங்க. வேதம் சொல்லுகிறது, தேவன் தம்முடைய தூதனை அனுப்பி சிங்கங்களின் வாய்களை கட்டி போட்டு தானியேலை கர்த்தர் விடுவித்தார். அருமையான தேவ பிள்ளைகளே, அடுத்து 4வது ஒரு ரகசியம். தானியேலுக்குள் அவ்வளவு பெரிய வெற்றி, தானியேலுடைய காரியம் ஜெயமா இருந்ததற்கு, தொடர்ச்சியான ஒரு வெற்றி பெற்றதற்கு காரணம், ரகசியம், 4வது ரகசியம் வேதம் சொல்லுகிறது. தானியேல் 6:23. அப்போது ராஜா தன்னிலே மிகவும் சந்தோஷப்பட்டு தானியேலை கெபிலிருந்து தூக்கிவிட சொன்னான். அப்படியே தானியேல் கெபிலிருந்து தூக்கிவிடப்பட்டான். அவன் தன் தேவன் பேரில் விசுவாசித்திருந்தபடியால் அவனில் ஒரு சேதமும் காணப்படவில்லை. வேதம் சொல்லுகிறது, தேவன் பேரில் அவன் விசுவாசம் வைத்திருந்தான். தேவன் மேல அசைக்க முடியாத நம்பிக்கை.
என்னை தூக்கி சிங்க கபில போட்டாலும் அந்த இடத்துல தேவன் இறங்கி வந்து என்னை காப்பாற்றுவார் என்று தேவன் பேரில் அத்தனை பெரிய நம்பிக்கையும் விசுவாசமும் அவனுக்குள் இருந்தது. அதனால் தான் வேதம் சொல்லுகிறது, 1 யோவான் 5ஆம் அதிகாரத்தை வாசித்து பார்க்கும்போது, நம்முடைய விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம் என்று. எப்போதும் ஆண்டவர் மேல விசுவாசம் வைக்கும்போது, ஆண்டவர் மேல நம்பிக்கை வைக்கும்போது, ஆண்டவர் என்னை விடுவிப்பார், இந்த உபத்திரத்திலிருந்தும் இந்த கண்ணீரிலிருந்தும் இந்த இக்கட்டிலிருந்தும் தேவன் என்னை வெளியே கொண்டு வருவார் என்று நாம் அசைக்க முடியாத ஒரு நம்பிக்கை தேவன் மேல வைக்கும்போது, தேவனுடைய பெயர் மேல வைக்கும்போது, நிச்சயமாகவே நான் சொல்லுகிறேன், ஆண்டவராகி தேவன் நம்மை எல்லாவித இக்கட்டிலிருந்தும் சிங்ககபி போன்ற பிரச்சனைகளிலிருந்தும் தேவனாய் கர்த்தர் நம்மை விடுதலை செய்வார். தானியேல் வெற்றி பெற்றதற்கு, அவ்வளோ பெரிய வெற்றி, மகத்துவமான வெற்றி, தொடர்ச்சியான வெற்றியை பெற்றதற்கு இந்த 4 ரகசியங்கள். இந்த ரகசியம் அறிந்து கொள்ளுங்கள், நம்மளோட வாழ்க்கையில அதை செயல்படுத்துவோம். நாமும் நிச்சயமா இப்படிப்பட்ட ஒரு வெற்றியை நாம் ஆண்டவரிடத்திலிருந்து பெற்றுக்கொள்வோம். ஆண்டவராகிய தேவன் இந்த வார்த்தைகளை கொண்டு கர்த்தர் உங்களை பலப்படுத்துவாராக.